So hey friends, welcome back to our channel rxdesignmaker. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி வீடியோ என்னென்னு நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, வீடியோஸோட கொஞ்சம் முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி rx100ஓட பெயிண்டிங்கோட செகண்ட் பார்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நான் ஆல்ரெடி வந்து டேங்க் அண்ட் டோர் பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டேன். அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட், அதாவது அலுமினியம் ஸ்பேர்ஸ், அதாவது சில்வர், மெட்டாலிக் சில்வரை வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். தென் இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே தொடர்ந்து காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செய்வோம். வேலிடிட்டி ஆஃப் இதோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க, 20 to 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. தென் இதோட ஒர்க் வந்து சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் பெரிய வேலை தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லலாம் சொல்லியிருக்கீங்க இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. அதையும் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும். ஆக்சுவலாக இது வந்து சிலிண்டர் கிட்ட ரீபோர் பண்ணுறப்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் செஞ்சுருவோம். நாங்கள் பிஸ்டனோட ஒர்க்லாம் என்னவோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ரீபோர் பண்ணுறதா இருந்தால் ரீபோர் பண்ணிடுவோம், ஸ்லீவ் பண்ணுறதா இருந்தால் ஸ்லீவ் பண்ணிவிட்டு நாங்கள் பெயிண்டிங் பண்ண கொடுப்போம். தென் கப்பு, எல்லாமே நாங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போதே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சர்வீஸ் ஒன்று கொடுத்துருவோம். இதில் ஏதாவது வந்து டேமேஜஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து நாங்கள் செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்து நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணவே இதை கொடுப்போம். பாருங்க, இதெல்லாம் வந்து rx100 ஒரிஜினல் 36L அப்படிங்கிறது போட்டிருக்கோம் rx100ல். இது பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் சைடு, இது வந்து மேக்னெட் சைடு இது. தென் வீல் ட்ரம்மு. இந்த வீல் ட்ரம்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறப்பே இது வந்து ஃபுல்லாக வந்து தேய்மானம் ஆகிடுச்சா இல்லை தேய்மானம் ஆகலையா அப்படின்ட்டு வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. சப்போஸ் உள்பக்கம் வந்து தேய்மானம் ஆகிடுச்சு அப்படின்ட்டா நம்ம வந்து அப்பு வந்து புதுசு வாங்கி கொடுக்கறது பெட்ரு. இது வந்து பேக் வீல் அப்பு, இதுவும் அதே மாதிரி தான். உள்பக்கம்லாம் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக பிரேக் ஷூ இதில் தான் உட்காரும். இந்த தேய்மானம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம மெக்கானிக் சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழசே போட்டுருவாங்கன்னா நம்ம புதுசு போகிறது பெட்ரு. இது வந்து பேக் வீல் ட்ரம்மு அப்பு, இது ஃப்ரண்ட் அப்பு, இது பேக் அப்பு. ஹெட்டும் பாருங்கள் 1L1 இந்த எஸ்கார்ட் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். 36L அப்படின்ட்டு வரும் இதில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வரும். இந்த ஃபோர்க்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நம்ம என்ன செய்யணும்னா ஃபோர்க்கோட பெண்டு ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா உள்ளார ஆயிலு, ஸ்ப்ரிங்கு, ஆயில் சீலு எல்லாமே வந்து நம்ம வேலை செஞ்சுக்கணும். ஃபோர்க் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே, அதாவது பெயிண்டிங் செக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோர்க்கோட ஒர்க் என்னவோ இன்னர் ஒர்க் என்னவோ அதை நம்ம செஞ்சிடணும். சரிங்களா? தென்
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செயின் கவர் அங்கங்கே டேமேஜஸாக இருக்கும். நம்ம அதை வந்து டேமேஜஸை வந்து கிளியர் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக புதுசே நம்ம வாங்கி ஈவனாக ஒரே மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள், இது ரெண்டும் நான் வந்து புது செயின் கவர் வாங்கியிருக்கேன். புது செயின் கவரோட விலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2700 ரூபாய் சம்திங் வருது. இது வந்து புது செயின் கவரு. இதோட காஸ்ட் அப்படின்னு சொல்ல போனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 3500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பேசிக்காக. அப் டு 4500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 3500 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய் வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும், இந்த ரெண்டு ப்ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 3500 பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதா பெயிண்ட் அடிப்பாங்க. இதே வந்து 4500 ரூபாயில் பண்ணிங்கன்னா மெட்டாலிக் கலரில் உங்களுக்கு நல்லா சூப்பராக செஞ்சு தருவாங்க. இப்போ வந்து இந்த ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நீட்டாக டிஸ்பிளே வச்சு வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். தென் இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 or 2 டேஸில் கண்டிப்பாக தரேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேசிஸு, தென் வீல் ஸ்டே, வண்டியில் பிளாக் ஐட்டம்ஸ் என்னென்ன வருதோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தரேன். ஸ்டே டியூன், வாட்ச் இட், பாய்.